மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து மிகவும் கேவலமாக மிகவும் தாழ்ந்து மூன்றாம் தரமாக பேசியது நீங்களா சீமானா அப்படின்னு ஒரு வாதம் வந்தோமா? இப்ப போய் திமுக ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு கேள்வி எங்களை கேட்கிறீங்களா? நீங்க எந்த மேடையிலையாவது திமுகவினுடைய குடும்பத்தை இழுத்து யாராவது நாம் தமிழர் பிள்ளையை பேசியிருக்காங்களா? ஆனா நீங்க இழுத்து பேசின ஆளு உங்களுக்கு சட்டம் தெரியாது நல்லா தெரியும். எத்தனை கோட்டு போட்டுக்கிட்டு எத்தனை வழக்க போய் நீங்க நடத்திருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்கள் ஆதாரம் சொல்றது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆதாரங்கள் எங்களிடையே இருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியில் நாம் தமிழர் கட்சியை பற்றி அவதூறாக பேசி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியிருக்காரு சார் ஒரு நேர்காணலில். அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் யாரு, அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படிங்கிறத எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு பிழைக்க போயிருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிழைக்கிறதுக்காக திமுகவுக்கு போயிருக்காரு. அங்கே போய் எதை வேணாலும் உருட்டி எதை வேணாலும் பேசி அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதி தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்குது. என்ன அதில் அவர் பதில் சொல்கிறாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை முன்வைத்த எந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறாரு? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு நாங்கள் முன் வச்சிருக்கிறோம், அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? அல்லது மின்சார கட்டண உயரம் என்பது இன்றைக்கு மக்களை வதைத்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்தோம், அதற்கு அவர் பதில் சொன்னாரா? கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களால் இன்றைக்கு இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்தோம், அதற்கு ஏதாவது பதில் சொன்னாரா? தமிழ்நாடு கூலிப்படை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூலிப்படைகளின் கொலைக்களமாக தமிழ்நாடு மாறிப்போச்சு. கடந்த ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட 595 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைத்து எல்லாருமே பேசணும். அதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொன்னாரா? எதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு? சீமானை பத்தின ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற என்ன ஆதாரம்? உங்களை பத்தின ஆதாரம் கூட எங்கள்கிட்ட இருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களே, நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திமுக குடும்பத்துல? நாங்க பேசட்டுமா அதை பத்தி? எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பேசாம அரசியல் செய்திகள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்கள் ஆதாரம் சொல்றது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆதாரங்கள் எங்களிடையே இருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. அதனால அரசியலா எதிர்கொள்றதுக்கு நீங்க பேசுங்க. என்ன புடுங்கிட்டாரு அப்படின்னு கேட்கறது, அப்புறம் ஒருமையில மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில விழிக்கிறது, இதெல்லாம் நிறுத்திக்கங்க. நீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை நாம் தமிழர் கட்சியில் இருந்த யாராவது ஒருத்தர் உங்களை போன்று இழிவாக, உங்களை போன்று கேவலமா மூன்றாம் தரமாக பேசிய யாராவது ஒருத்தரை உங்களுக்கு சொல்ல முடியுமா? சக்கர நாற்காலி சதிகாரன் நீங்க எத்தனை மேடைகள்ல பேசியிருப்பீங்க. சுடலை ஸ்டாலின் தகப்பன் சர்க்கர நாற்காலி சதிகாரன் கலைஞர் அப்படின்னு கருணாநிதி அப்படின்னு சொல்லி எத்தனை மேடைகள் நீங்க பேசியிருப்பீங்க. பேரறிஞர் அண்ணாவை எந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பியாவது தெலுங்கர் என்று சொல்லியிருக்காங்களா? பேரறிஞர் அண்ணாவை தெலுங்கர் என்று சொன்னது நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டு பெரிய பேர் அறிஞன் போல பேசுறீங்க. சட்டப்படி நான் நாம் தமிழர் கட்சியை நான் 2 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியை தடை செய்து விட முடியும் அப்படிங்கிறீங்க. தம்பி ராஜீவ்காந்தி, நீங்க எவ்வளவு பெரிய கூமுட்டை சட்டத்தில் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்க படிச்ச சட்டம் உங்களுக்கு தெரியுமா தம்பி? நான் கேட்கிறேன் தம்பி, உங்களால நான் ஒரு சென்டென்ஸ் டிக்டேட் பண்றேன் ஆங்கிலத்தில், பிழை இல்லாமல் உங்களால் எழுத முடியுமா? அல்லது தமிழில் நீங்கள் பிழை இல்லாமல் உங்களால் எழுத முடியுமா? நீங்கள் எவ்வளவு திறமைசாலின்னு எங்களுக்கு தெரியாதா?
கேட்குறேன். நீங்க படிச்ச சட்டத்தை பயன்படுத்தி எத்தனை வழக்கு நடத்திருக்கீங்க? சட்ட நுணுக்கம் பத்தி பேசுறீங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. எதுக்கு தம்பி? தேவையில்லாம ஏன் தம்பி? இது ரொம்ப தப்பு. அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி அவர்கள் முன்வைத்து பேசுகிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பிழையாக ஒருத்தர் பாடிவிட்டார் என்பதற்காக கைது செய்து அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. நீதிமன்றம் இவர் மீது வழக்கு போட முடியாது, இவரை கைது செய்து உள்ள வைக்க முடியாது, இந்த வழக்கு அதற்கு தகுதியான வழக்கு இல்லை என்று சொல்லி சாட்டை துரைமுருகனை விடுதலை செய்து விடுகிறார். அப்படின்னு சொன்னா அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கைபேசிகளை அந்த நிமிடமே ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா? இது உங்க சட்டம் என்ன சொல்லுது ராஜீவ்காந்தி? சரி, அப்படி ஒப்படைக்கல, அந்த செல்போனுக்குள் இருக்கிற செய்திகள் என்னென்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும்ல, போன் வச்சிருந்தவனுக்கு தெரியும்ல ராஜீவ்காந்தி. அப்ப போன் வச்சிருந்த நாங்க சொல்றோம், எங்க போன்ல இருந்த தகவல்களை திருடி காவல்துறை எங்களுக்கு வேண்டாதவர்களிடம் கொடுத்து அதை ஒன்றொன்றாக வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க அதுக்குள்ள பதில் சொல்லியிருக்கணும். கட்சி, உங்க கட்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில காவல்துறை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காவல்துறை வைத்திருக்கக்கூடிய செல்போனில் இருக்கக்கூடிய தரவுகள், செல்போனில் இருக்கக்கூடிய செய்திகள் திமுகவினுடைய ஐடி விங்கு மூலமா வெளியே வருது அப்படின்னு சொன்னா, இதுல திமுகவுக்கு சம்பந்தம் இல்லையா? அறிவாளி ராஜீவ்காந்தி அவர்களே, டெல் மீ தி நேம் இட் அப்படிங்கிறீங்க. உங்க ஐடி விங்கு தான் வெளியிடுது. அதனால நீங்க ஒரு கூமுட்டைங்கிறது இப்ப இந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது தம்பி. நீங்க எங்கள்கிட்ட இருந்து போன தம்பி தானே. உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? அதனால எனக்கு என்ன புரியல அப்படின்னா, திமுக காரர்கள் உங்களை எப்படி பொறுத்து கொண்டார்கள், எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இவ்வளவு கேவலமா கலைஞர் கருணாநிதியை நீங்க திட்டிருக்கீங்க. கடந்த காலத்துல நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற போது நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் யாரும் கேவலமா பேசாத அளவுக்கு கலைஞர் குடும்பத்தை மூன்றாம் தரமா நீங்க பேசியிருக்கீங்க. ராஜா அவர்களை கலைஞரின் மருமகன் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன? யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க கலைஞரின் மருமகன்? வாங்க பேசுவோம், வாங்க, நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம். எங்க வரணும்னு சொல்லுங்க. நீங்க இப்போ குடிகொண்டு இருக்கிறீங்களா அன்பகம், அங்க வரட்டுமா? இல்ல நாங்க உங்களுடைய அறிவாலயத்துக்கு வரட்டுமா? எங்க வரணும்னு சொல்லுங்க தம்பி, உட்கார்ந்து பேசுவோம். எந்த அடிப்படையில் ராசாவை கலைஞரின் மருமகன் என்று பொது மேடையில நீங்க விழிச்சிங்கன்னு சொல்லுங்க. அதனால ராஜீவ்காந்தி அவர்கள் அரசியலா ஒரு விடயத்தை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா விமர்சிங்க, அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு 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 கேவலமான ஒரு விஷயத்தை பதிவு செய்றீங்க. விஜயலட்சுமி வழக்குல சீமானை கைது செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. தம்பி, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்டு சட்டத்தை கையாள முடியாது தம்பி. நான் சொல்றேன், காளியம்மா அண்ணன் காளியம்மாள் குறித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா காளியம்மா உங்கள்கிட்ட புகார் அளிச்சுச்சா? யாருக்கு எவன்டா புகார் அளிச்சது? தங்கச்சி காளியம்மா. அதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. நாங்க என்ன வேணா பேசிக்குவோம் எங்க கட்சிக்குள்ள, உங்க கட்சிக்குள்ள பூந்து நாங்க மூக்க நுழைச்சு நாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனத்தை, தனிப்பட்ட விமர்சனங்களை எதையாவது முன் வச்சிருக்கிறோமா? அது குறித்து அவமானப்படலை நீங்க, அது குறித்து வெக்கப்படலை நீங்க. இது இப்படி ஒரு கேவலமான செய்தியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இதுவா அரசியல்? இத்தனை ஆண்டு கால திராவிட மாடல் அரசு 5 முறை ஆட்சி செஞ்சோன்னு பெருமை பீத்திக்கிறோமே, நம்ம போய் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யறோமேங்கிற வெக்கம் உங்களுக்கு இல்லை? அலைபேசியில தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டதை எடுத்து பொது வெளியில விட்டு வியக்கையான பேசுறீங்க. அதனால மதிப்புக்குரிய தம்பி ராஜீவ்காந்தி அவர்களை, இந்த வீரம் பேசுறது, வீராப்பு பேசுறதெல்லாம் நிறுத்திக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பெண்கள் விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்க பேசட்டுமா? சொல்லுங்க, பேசட்டுமா? அதனால இதெல்லாம் தப்பு தம்பி.
அரசியலா என்ன வேணா பேசுங்க, அரசியலா நீங்கள் சீமான் மீது என்ன விமர்சனம் வேணாலும் முன்வைங்க, அல்லது நாங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கருத்தியலை பதிவிடுங்க. ஆனால் பிழையாக தவறாக தனி மனித தாக்குதல் நடத்துறத தயவு செய்து வந்து நிறுத்திக்குங்க. உங்களுக்கு சட்டம் தெரியாது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை கோட்டு போட்டுக்கிட்டு எத்தனை வழக்க போய் நீங்க நடத்திருக்கீங்க. எங்கள் ஐயா மதிப்புக்குரிய சந்திரசேகர் அவர்கள், அவர்கிட்ட தானே ஜூனியரா இருந்தீங்க. அவர் உங்களை குறித்து மேடையில எல்லாம் பேசி வச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? நீங்க எவ்வளவு திறமசாலிங்கிறத மேடையில எல்லாம் பேசி வச்சிருக்காரு. ஏதோ போய் பொழைக்க போன இடத்துல என்னத்தையே சொல்லி ஏதோ ஒரு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை நல்ல சிறப்பா செய்யுங்க. நல்ல திமுகவில் மிகப்பெரிய ஆளா வாங்க, தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகுங்க, மத்திய அமைச்சர் ஆகுங்க, மாநில அமைச்சர் ஆகுங்க. அந்த வேலைகளை கவனம் செலுத்துங்க தம்பி. அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும், அவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற சிந்தனையோடு களத்தில் இறங்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சரிங்க சார். அது மட்டும் இல்லாம பிஜேபியோட அடியால வேலை பார்க்குற ஒரு ஏஜெண்டா வந்து சீமான் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்காரு சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி நாங்கள் பதில் சொல்றதுனே தெரில. இது வந்து ஆரம்பத்துல இருந்து பேசினா அதெல்லாம் ராஜீவ்காந்தி பேசுனதுக்கு ரொம்ப பெருசு தப்பா, அதாவது அதெல்லாம் தேவையற்றதா வந்து போயிடும். இப்போ நடந்த விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் இந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சிருக்காங்க. எதுக்கு சந்திச்சாங்க? மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசு, தமிழக காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்ன திடீர்னு கரிசனம்? நான் கேட்குறேன். உங்கள் கப்பல் லேசாக வந்து பிஜேபி பக்கம் சாயிறது மாதிரி இருக்கு, வழக்குக்கு பயப்படுறீங்களா? நான் கேட்குறேன். அதனால நீங்க தான் பிஜேபியினுடைய எடுபடியாக, பிஜேபியினுடைய கைக்கூலியா நீங்க தான் வந்து மாறுறீங்க. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து விழா நடத்தினதான் நடத்த முடியுமா? நான் கேட்கிறேன். இங்கிருந்து நீட்டுன்னு கத்துறாருல, மதிப்புக்குரிய மோடி அவர்களை போய் நேரடியாக சந்திச்சு 1 to 1 பேசினார்ல, அப்ப நீட்டு குடித்து அவர் குடிமையை பிடித்து இறுக்கி நீட்டு குடித்து பேசியிருக்க வேண்டியதானே? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நீட்டை ஒழிச்சு கட்டிடுவோம். நீங்க ஒழிச்சு ஏன் கட்டலை இன்னைக்கு வரைக்கும்? அதனால பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது யாரு? அவர்களுக்கு அடிவரடியாக ஏ டீமா யாரு செயல்படுறா அப்படின்னு கேட்டா திமுக தான் செயல்பட்டு இருக்கு. அதனால எங்கள் மீது குற்றச்சாட்டு, யாரு தமிழ் தேசியம் பேசினாலும் சரி, யாரு திமுகவுக்கு எதிராக பேசினாலும் சரி, உடனே அவங்க வந்து பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறுத்துற இந்த ஒரு ஈனத்தனமான இந்த செயல்பாட்டை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல சார், இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பார்த்தா, எங்க தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கை அசைத்தால் வந்து சீமான் அவர்களை வந்து மக்கும் குப்பையா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கச்சி, இதெல்லாம் வந்து சும்மா வந்து வாய்ச்ச வடாது, புரியுதா உங்களுக்கு? 36 லட்சம் மக்கள் வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஊடகங்கள்லாம் சொன்னிச்சு இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் வந்து சீமான் யாரை பிரதம மந்திரியா முன்னிறுத்தி வாக்கு கேட்பாரு, நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு மக்கள் வாக்கு போட மாட்டாங்க, 2% வாக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி இணையதளங்களில் உட்கார்ந்து திமுக அடிவரடிகள் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிற கடுமையாக கருத்து தெரிவிச்சாங்க. அந்த சூழ்நிலையில தேர்தலை சந்தித்து, அதுவும் என்னெல்லாம் நடந்துச்சு, எங்களுடைய 6 தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட சின்னத்தை பறித்து கொண்டார்கள். ஒரு புதிய சின்னத்தை கொடுத்தாங்க, புரியுதுங்களா? தேர்தல் களத்தில் ஒரு வாக்குக்கு எவ்வளவுன்னு பணம் கொடுத்தாங்க. திமுக கூட்டணி அமைச்சிட்டு வந்து நின்னாங்க. இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 8.22% மக்கள் எங்களுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து எங்களை வந்து அப்படியே திமுக நினைச்சா நாங்க குப்பையாக்கிடுவோம், அதெல்லாம் நினைச்சா நீங்க குப்பையை ஆக்குவீங்க, அது எங்களுக்கு தெரியும். எப்ப தெரியுமா? மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் போல கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் குப்பையாக்குவீர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போல கூட்டணிக்கு வந்திருந்தால் இந்நேரம் குப்பையாக்கி இருப்பீர்கள்.
ஐயா ராமதாஸ் அவர்களைப் போல கூட்டணிக்கு வந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் குப்பை ஆக்கியிருப்பீர்கள். திராவிட மாடல் கட்சிகளோட என்ன அவங்களோட ஸ்டைல் என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் ஆக்டபஸ் கரத்தை கொண்டு கூட்டணிக்குள்ள எப்படியாவது உள்ளுக்குள்ள வர வச்சு 1 சீட்டு 2 சீட்டுக்கு உங்க காலை பிடிச்சி கெஞ்சிருவீங்களா நீங்க மாத்துவீங்கிறது எங்களுக்கு தெரியும். அது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நடக்கவே நடக்காது. காரணம், நாங்கள் என்றைக்கும் உங்களை எதிர்த்து நிற்போமே ஒழிய ஒருபோதும் உங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம். அதனால சும்மா நாங்கள் மக்கும் குப்பையாக்கிடுவோம், மக்காத குப்பையாக்கிடுவோம். இந்த வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம். 1949 நீங்க கட்சி ஆரம்பிச்ச போது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரசும் எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்னைக்கு அண்ணா ஆரம்பிச்ச திமுகவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்களோ அதை விட மோசமான நெருக்கடியை, அதை விட மோசமான விமர்சனத்தை இன்றைக்கு திமுக வச்சுக்கிட்டு இருக்கு. 1967 எப்படி திமுக காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த நிலப்பரப்பில் இல்லாமல் எப்படி புடுங்கி வீசிச்சோ அதே மாதிரி ஒரு நாள் திமுகவை நாங்க புடுங்கி வீசல, வரலாறு அப்படியே திரும்பி வர்றோம். மதிப்புக்குரிய ராஜீவ்காந்தி, வரலாறு திரும்ப வர்றோம். அன்னைக்கு யாரு மக்கர குப்பையா போறாங்க, யாரு எழுந்திருக்க முடியாம முதுகெலும்பு ஒட்டிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. ஈழத்தமிழர்களுக்காக போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு இன்னமும் மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருது சார். ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின ஒருத்தரே ஈழத்தமிழர்களுக்காக என்ன செய்தது இந்த சீமான் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு சார். அதை பத்தி எப்படி சார்? ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து நாங்கள் தான் ஈழத்தமிழர்களுக்கான ஆட்கள் என்று சொன்னவங்க தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையை எடுத்து அப்படியே பயங்கரமா முன்கள போராளிகள் போல நின்று பேசியவர்கள். 2009க்கு பிறகு தலைவர் மேதகவே பிரபாகரன் இருக்காரா இல்லையா என்கிற கேள்வி எழுந்த பிறகு எல்லாம் வாயடைச்சு அப்படியே மெல்ல மெல்ல பதுங்கி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் திமுகவை ஈழத்தமிழர் பிரச்சனையில குற்றம் சொல்வது அப்படின்னு சொல்லி விலகி எல்லோரும் அமைதி அடைந்து போய்விட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனை பொதுநிலையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொன்னால் இன்றைக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகள் கை தட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த ஈழத்தமிழர் சிக்கலை, தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த உயிர் கொள்கையை, அந்த நெருப்பை அணைய விடாம பாதுகாக்கிறது தான் ஒரு கட்சி பாதுகாக்குதுன்னா அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவீரர் நாளையும் ஒரு மாநாடு போல நடத்தி உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களை திரும்பி பார்க்க வைக்கிறது. நம்முடைய கொள்கையை, நம்முடைய குறிக்கோளை, நம்முடைய லட்சியத்தை அணைந்து விடாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிற வேலை, பெரும் பணியை நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு. இதை விட சிறந்த பணி என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன இருக்கு? நீங்க எல்லாம் விலகி போயிட்டீங்க. தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவரிடம் கையேந்தி நின்ற நீங்கள், தலைவரிடம் எதிர்பார்த்து நின்ற நீங்கள், தலைவர் இல்லை என்று தெரிந்த பிறகு, தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வி எழுந்த பிறகு எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்களே. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதன் பிறகும் தலைவர் இல்லை, தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற போதிலும் இருந்தால் எங்களுக்கு தலைவன், இல்லை என்றால் எங்களுக்கு இறைவன் என்று சொல்லிவிட்டு களத்தில் இன்றைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையை கொதிநிலையில வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையை அணைந்து விடாத நெருப்பாக ஊதி ஊதி உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அதை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார். அதுக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்கிறாங்க, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. தம்பி, இதுக்கு நீங்களே பதில் சொல்லியிருக்கீங்க. ஐநா மன்றத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்த அந்த முன்னெடுப்புகளில் நாம் தமிழர் கட்சி என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற போது, நீங்க மேடையில பேசும்போது நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஐயா, மறந்துடாதீங்க பழசெல்லாம். எங்க இருந்து எதையெல்லாம் கத்துக்கிட்டு என்னென்னலாம் பேசிட்டு போனோங்கிறத மறந்துடாதீங்க. போய் எடுத்து கேளுங்க, என்னென்ன நாம் தமிழர் கட்சி என்னென்ன செஞ்சிருக்குன்னு நீங்க பேசியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அண்ணன் செந்தமிழன் சீமானை சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கங்க. அதுக்கப்புறம் பதாகைகளில் ஏன் பிரபாகரனுடைய புகைப்படங்களை பயன்படுத்தவில்லை? பயந்து நடுங்குறீங்களா நீங்க? ஐயா, பயந்தெல்லாம் நடுங்கலைங்க.
பயந்தெல்லாம் நடுங்கல. புகைப்படத்தை வைத்தால் யூடியூப் சேனல்ஸில், இந்த முதன்மை தொலைக்காட்சிகளில் காட்ட மாட்டேங்கிறாங்க. செய்திகளை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் என்று மறுக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த முகநூல்ல அண்ணன் பிரபாகரன் அவர்களினுடைய புகைப்படம் இருக்கிறது மாதிரி வீடியோக்கள், காணொளிகள் வந்தால் முகநூலை முடக்கி விடுகிறார்கள். எங்களுக்கு நோக்கம் வீராப்பா போய் முகநூல்கிட்ட நிற்கிறது கிடையாது. எங்களுக்கு நோக்கம் வீராப்பா போய் நாங்கள் இந்த தொலைக்காட்சிகளோடு மோதிட்டு நிற்கிறது கிடையாது. எங்கள் செய்திகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் எங்களுக்கு நோக்கம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய புகைப்படங்கள் அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய பதாகையில் மட்டும்தான் இல்லையே ஒழிய, எங்கு பொதுக்கூட்டம் நடக்குதோ அந்த அரங்கு முழுதும் அல்லது அந்த வெளி முழுதும் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய பதாகைகளால் நிறைந்திருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொதுக்கூட்டங்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு, நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் அவை நிறைந்திருக்கும். அதையெல்லாம் பாருங்க ராஜீவ்காந்தி. ஏன் திமுகவுக்கு போனோட லகான் கட்டினது மாதிரி அப்படியே ஸ்டாலினுடைய பையன் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? நான் கேட்குறேன். அதனால மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களை, கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து மிகவும் கேவலமாக, மிகவும் தாழ்ந்து, மூன்றாம் தரமாக பேசியது நீங்களா சீமானா அப்படின்னு ஒரு வாதம் வைப்போமா? வர்றீங்களா அந்த வாதத்துக்கு? நேருக்கு நேர ஆதாரங்களை வெளியிட்டு பேசுவோமா? எவ்வளவு மட்டமா பேசின படு பாவினி கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை, எவ்வளவு இழிவா பேசின கேவலமான ஆளு நீங்க. இப்ப போய் திமுக ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு கேள்வி எங்களை கேட்குறீங்களா? நீங்க எந்த மேடையிலையாவது திமுகவினுடைய குடும்பத்தை இழுத்து யாராவது நாம் தமிழர் பிள்ளைகள் பேசியிருக்காங்களா? ஆனா நீங்க இழுத்து பேசின ஆளு. அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சியை தனிப்பட்ட முறையில் வம்பு கிழப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் தம்பி ராஜீவ்காந்தி. உங்கள் அரசியலை நீங்கள் செய்யுங்கள். திமுக இவ்வளவு பேர் இருக்காங்க. திமுக உங்களை விடலாம் ஜாம்பவான்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்குப்பா கரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி தும்மான்னு துள்ளிட்டு கிடக்குறீங்க? அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் இல்ல தம்பி, புரிஞ்சுக்கங்க. நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தமிழ் மீள, தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே.